Dear students, உங்களுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸில் சாப்டர் 4ல் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் ஃப்ளாரு தென் ஃப்ளாருடைய பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஓவராலாக பார்த்து முடித்தாச்சு. தென் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்குது, அது என்னன்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4.54ல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கண்டென்ஸ்டு இன்டர்னோட் ஆஃப் த ரெசெப்டிக்கல் அப்படின்றதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆந்தோபோர். என்னது? ஆந்தோபோர். ஆந்தோபோர் மீன்ஸ் இன்டர்னோடல் எலாங்கேஷன்ஸ் பிட்வீன். இன்டர்னோடல் எலாங்கேஷன்ஸ் கேலிக்ஸ்க்கும் கொரல்லாவுக்கும் இடையில் இருந்ததுன்னா அதனுடைய நேம் என்ன? ஆந்தோபோர். ஃபார் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் கேரியோஃபில்லேசியே ஃபேமிலி. சைலின் கொனா ஐடியா அப்படின்ற பிளான்ஸில் இந்த ஆந்தோபோர் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். சீதர் பிக்சர் கவனிங்க. திஸ் இஸ் த கொரல்லா, திஸ் இஸ் த கேலிக்ஸ். இன் பிட்வீன் கேப் ஆந்தோபோர் வில் பி present. நோடல் எலாங்கேஷன்ஸ் வில் பி present. திஸ் இஸ் known as ஆந்தோபோர். கொரல்லாவுக்கும் கேலிக்ஸ்க்கும் இடையில் ஒரு எலாங்கேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது, நீண்ட வளர்ச்சி. அதை தான் நாம் என்ன சொல்கிறோம்? ஆந்தோபோர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைப் ஆண்ட்ரோபோர். என்னது? ஆண்ட்ரோபோர். இதில் இன்டர்னோடல் எலாங்கேஷன்ஸ் பிட்வீன் கொரல்லாவுக்கும் தென் ஆண்ட்ரோசியம்ஸ்க்கும் இடையில், கொரல்லாவுக்கும் ஆண்ட்ரோசியம்ஸ்க்கும் இடையில் ஒரு இன்டர்னோடல் எலாங்கேஷன்ஸ் ஃபார்ம் ஆனால் அதனுடைய நேம் என்னது? ஆண்ட்ரோபோர். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் கிரீவியா. என்னது? கிரீவியா. சீதர் இது ஆண்ட்ரோசியம். இங்கே பாருங்கள், ஒரு நோடல் எலாங்கேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். சீதர் இதில் புரியலன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது என்னது? ஆண்ட்ரோசியம்ஸ் இருக்குது. தென் இந்த இடத்துல கொரல்லா இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு எலாங்கேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? இதுதான் நாம் என்ன சொல்கிறோம்? ஆண்ட்ரோபோர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஆந்தோபோர்னா என்ன, ஆண்ட்ரோபோர்னா என்ன அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைப் கைனோபோர். என்னது? கைனோபோர். கைனோபோர் அப்படின்றது என்னன்னு கவனிச்சோன்னா த இன்டர்னோடல் எலாங்கேஷன்ஸ் பிட்வீன் ஆண்ட்ரோசியம்ஸ் அண்டு கைனோசியம்ஸ். இதில் ஆண்ட்ரோசியம்க்கும் தென் கைனோசியம்ஸ்க்கும் இடையில் இன்டர்னோடல் எலாங்கேஷன்ஸ் உருவாச்சுன்னா அதை தான் நாம் என்ன சொல்கிறோம்? கைனோபோர் அப்படின்றத சொல்கிறோம். சரிங்களா? கவனிங்க. கவனிங்க, இங்கே என்ன இருக்குன்னா ஆந்தர் இருக்கும். ஓகே, இங்கே ஆந்தர் ஃபார்ம் ஆகுது. தென் அதற்கிடையில் கைனோசியம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் பாருங்கள் ஒரு நோடல் எலாங்கேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் நாம் என்ன சொல்கிறோன்னா கைனோபோர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் கைனாண்ட்ரோபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோபோர். என்னது? கைனாண்ட்ரோபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோபோர் அப்படின்னா என்னன்னுட்டு கவனிங்க. Gynotrophore or androgynophore means the unified internodal elongations. என்னது? unified internodal elongations கொரல்லாவுக்கும் தென் ஆண்ட்ரோசியம்ஸ்க்கும் இடையில் இருந்ததுன்னா தென் ஆண்ட்ரோசியம்ஸ்க்கும் தென் கைனோசியம்ஸ்க்கும் இடையில் ஒரு இன்டர்னோடல் எலாங்கேஷன்ஸ் ஃபார்ம் ஆனால் அதுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கைனாண்ட்ரோபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோபோர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் திஸ் ப்ரெசன்ட் இன் கைனாண்ட்ராப்சிஸ் பிளான்ஸ். என்னது? கைனாண்ட்ராப்சிஸ் பிளான்ஸில் இது ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். லிசன், இட் இஸ் த கைனாண்ட்ராப்சிஸ் பிளான்ஸ். இங்கே ஒரு நோடல் எலாங்கேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். தென் இங்கே ஒரு நோடல் எலாங்கேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆண்ட்ரோசியம்ஸ்க்கும் கைனோசியம்ஸ்க்கும் இடையில் என்னவாகும்னா ஒரு நோடல் எலாங்கேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதற்கடுத்தது கொரல்லாவுக்கும் ஆண்ட்ரோசியம்ஸ்க்கும் இடையில் என்னவாகும்? நோடல் எலாங்கேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் என்னது? கைனாண்ட்ரோபோர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஓவரியுடைய பொசிஷன்ஸ். ஓவரியுடைய பொசிஷன் அட்டாச்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறது?
கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, ஃப்ளோரல் பார்ட்ஸை வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது. அது எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கவனிச்சோன்னா இதில் 3 டைப்ஸ் இருக்கும். எத்தனை டைப்ஸ் இருக்கும்? 3 டைப்ஸ். சுப்பீரியர் ஓவரி, இன்ஃபீரியர் ஓவரி, தென் ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்ற 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் த சுப்பீரியர் ஓவரி? சுப்பீரியர் ஓவரி மீன்ஸ் செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்டு ஸ்டேமன்ஸ். செப்பல்ஸு, தென் பெட்டல்ஸு, இது எல்லாமே வந்து அட்டாச்சாக இருக்கிறது எங்கே அப்படின்னு கவனிச்சோன்னா பேஸ் பார்ட்டில் வந்து என்னவாகிருக்குன்னா அட்டாச்மெண்ட் ஆகியிருக்கும். இங்கே பேஸ் பார்ட்டில், ஓவரியுடைய பேஸ் பார்ட்டில் வந்து அட்டாச்மெண்ட் ஆகியிருந்தால் அது வந்து சுப்பீரியர் ஓவரி. தென் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்றது செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்டு ஸ்டேமன்ஸ். செப்பல்ஸு, தென் பெட்டல்ஸு அண்டு ஸ்டேமன்ஸ். இது வந்து எபிக்ஸில் வந்து அட்டாச் ஆகியிருந்தால் அதனுடைய நேம் வந்து இன்ஃபீரியர் ஓவரி. தென் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி மீன்ஸ் செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்டு ஸ்டேமன்ஸ், தென் ஹைப்பாந்தியம். செப்பல்ஸு, தென் பெட்டல்ஸு, தென் ஸ்டேமன்ஸு, தென் ஹைப்பாந்தியம். இது எல்லாமே வந்து மிடில் ஆஃப் த ஓவரியில் வந்து அட்டாச்சு ஆகிருந்ததுன்னா அதனுடைய நேம் வந்து என்ன? இன்ஃபீரியர், ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. சரிங்களா? சுப்பீரியர் ஓவரி அப்படின்னா பேஸில் வந்து என்னவாக இருக்கும்? ஓவரியோட செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்டு ஸ்டேமன்ஸ் அட்டாச்சாக இருக்கும். இன்ஃபீரியர் அப்படின்னா இந்த ஸ்டேமன்ஸ், செப்பல்ஸ், பெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து எபிக்ஸில் ஓவரியோட அட்டாச்சாக இருக்கும். ஆஃப் இன்ஃபீரியர் அப்படின்னா நியர் த ஹைப்பாந்தியம், ஹைப்பாந்தியத்துக்கு நியரில் வந்து அட்டாச்சாக இருக்கும். இது என்ன அப்படின்றத வந்து பிக்சரில் வந்து கவனிங்க. உங்களுடைய டாப்பிக்கில் சுப்பீரியர் ஓவரி, தென் இன்ஃபீரியர் ஓவரி அண்ட் தென் ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஓவரியுடைய சுப்பீரியர். சரிங்களா? இது என்ன? ஸ்டேமன். என்னது? ஸ்டேமன்ஸ். இது வந்து கலராக இருக்குது பாருங்கள், இது வந்து பெட்டல்ஸ். ஓகே, இது வந்து செப்பல்ஸ். இந்த க்ரீன் கலரில் இங்கே ஒட்டிகிட்ருக்கு இல்லையா, இது வந்து என்னது? செப்பல்ஸ். இது ஸ்டேமன்ஸு, தென் இது பெட்டல்ஸு, தென் இது வந்து பெட்டல்ஸ். ஸ்டேமன்ஸ், பெட்டல்ஸ், தென் செப்பல்ஸ். இது எல்லாமே வந்து எங்கே இருக்குது? இந்த ஓவரியுடைய அட்டாச்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அடியிலிருந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் இதற்கு வந்து என்ன சொல்கிறோன்னா ஓவரி சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கவனிச்சிங்கன்னா ஹைப்பாந்தியம் ப்ரெசண்ட்டு, ஹைப்பாந்தியம் ஆப்சண்ட்டு அப்படின்னுலாம் கொடுத்துருப்பாங்க. ஹைப்பாந்தியம்னா ஒன்றுமே கிடையாது. ஹைப்பாந்தியன்ஸ் மீன்ஸ் இது ஒரு ஸ்டாமினலான டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளஷியாக, தென் எலிவேட்டடாக இருக்கக்கூடிய நெக்டரிஃபைஸ் மாதிரியான ஒரு கப்ளெக்ஸ் தலாமஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஹைப்பாந்தியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த பாலினேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து விசிட்டிங் ஆகி அதில் வந்து பாலினேஷன்ஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்காக அந்த மாதிரியான கப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்கியாக இருந்ததுன்னா என்னவாகும்? அதுலேயே வந்து ஸ்டே ஆகிடும். ஸோ பாலினேஷன்ஸ் வந்து நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? இதுதான் வந்து என்னது? ஹைப்பாந்தியம் அப்படின்றது. அது இந்த ஓவரியுடைய சுப்பீரியரில் ஆப்சண்ட் ஆகியிருக்கும். தென் ஓவரியுடைய சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிகைனஸ், ஹைப்பாகைனஸில் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்கும். பெரிகைனஸாக இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், பெரிகைனஸ் இதுதான் வந்து என்னது? பெரிகைனஸான ஃப்ளார். ஓகேங்களா? இதுலேயுமே வந்து என்ன இருக்குன்னா ஹைப்பாந்தியம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான கப்ளைக்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இது ஆந்தர், தென் இது கொரல்லா, இது கேலிக்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து ஒரு கப்ளைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள், ஹைப்பாந்தியம். இதில் வந்து ஓவரி சுப்பீரியராக இருந்தாலும் இதில் என்னவாக இருக்குன்னா ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் ஓவரி இன்ஃபீரியர். என்னது? ஓவரி இன்ஃபீரியர். ஆல்ரெடி சொன்னது தான். இங்கே கவனிங்க, இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இன்ஃபீரியர் அப்படின்னா என்னென்னு சொன்னேன்? செப்பல்ஸ், தென் பெட்டல்ஸ் அண்டு ஸ்டேமன்ஸ் அட்டாச்டு டு த எபிக்ஸ். இது மேலே எபிக்ஸில் வந்து அட்டாச்சாக இருந்ததுன்னா, அதாவது பாருங்கள் கேலிக்ஸு, தென் கொரல்லா, தென் ஆண்ட்ரோசியம். இதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். இங்கே பாருங்கள், அடியில் இருக்கும், இங்கே கொஞ்சம் மேலே இருக்கும். எபிக்ஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஓவரி இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் இன்ஃபீரியர். என்னது? ஆஃப் இன்ஃபீரியர். ஆஃப் இன்ஃபீரியர்னால் என்ன அப்படின்றத கவனிங்க.
அதாவது எபிகைனஸில் இங்கே கவனிங்க, இது கேலிக்ஸு, தென் கொரல்லா, தென் ஆண்ட்ரோசியம். சேம் இதில் வந்து என்னவாக இருக்குன்னா ஆஃப் போர்ஷன்ஸ் மட்டும் என்னவாக இருக்குன்னா அட்டாச்மெண்ட் ஆகியிருக்கும். ஸோ இங்கே கவனிங்க இதில். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய நேம் வந்து என்னது, ஓவரி ஆஃப் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. திஸ் இஸ் த ஓவரி பொசிஷன்ஸ், அதாவது ஓவரியுடைய பொசிஷன்ஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஹைப்போகைனஸ்னால் என்ன? ஹைப்போகைனஸ் மீன்ஸ் த டேர்ம் யூஸ்டு ஃபார் த செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டேமன்ஸ். செப்பல்ஸு, தென் பெட்டல்ஸு, தென் ஸ்டேமன்ஸ் அட்டாச்சாக இருக்கிறது பேஸ் ஆஃப் த சுப்பீரியர் ஓவரி. அதாவது ஓவரியுடைய சுப்பீரியரில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகியிருந்தால் அதனுடைய நேம் வந்து என்னது, ஹைப்போகைனஸ். ஓகேங்களா. ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரெசன்ட் இன் மால்வேசியா, இந்த செம்பருத்தி, தென் பருத்தி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து ஹைப்போகைனஸ் டைப்ஸை வந்து சேர்ந்தது. தென் நெக்ஸ்ட் ஒன், எபி ஹைப்போகைனஸ். என்னது, எபி ஹைப்போகைனஸ். The term is used for sepals, then petals, stamens and attached at the middle of the ovary. ஓவரியுடைய மிடில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகியிருந்ததுன்னா அது எபி ஹைப்போகைனஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் அதர்வைஸ் நவுன் அஸ் ஆஃப் இன்ஃபீரியர். இதை என்னன்னு சொல்லலாம், ஆஃப் இன்ஃபீரியர். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபேபேசியே, தென் ரோசேசியே. ரோசஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் அவரையில், துவரையில், வேர்க்கடலையில் இருக்கிறது எல்லாமே வந்து என்னது, ஹெப்பி ஹைப்போகைனஸ் டைப்பான அட்டாச்மெண்ட்ஸ் ஆஃப் ஓவரிஸ் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், எபிகைனஸ். என்னது, எபிகைனஸ். இந்த டேர்ம் யூஸ்டு ஃபார், திஸ் டேர்ம் இஸ் யூஸ்டு ஃபார் செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டேமன்ஸ் அட்டாச்டு டு த டிப் ஆஃப் அன் இன்ஃபீரியர் ஓவரி. இன்ஃபீரியர் ஓவரியுடைய டிப்பில் வந்து அட்டாச்மெண்ட் ஆகியிருந்ததுன்னா அதனுடைய நேம் வந்து என்னது, எபிகைனஸ். ஃபார் திஸ் ப்ரெசன்ட் இன் குக்குமர், ஆப்பிள், அஸ்ட்ரேசியே. அதாவது இந்த சூரியகாந்தி பூவெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சன்ஃப்ளவர் சொல்லுவோம், அதில். தென் குக்குமர்னால் தெரியும் இல்லைங்களா, வெள்ளரிக்காய். தென் பூ இது இருக்குது பாருங்கள், சொரக்காய், இதிலெல்லாம் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்பிள். இதில் இருக்கக்கூடிய டேர்ம் இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா எபிகைனஸ் டைப்ஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன், எபிபெரிகைனஸ். என்னது, எபிபெரிகைனஸ். த டேர்ம் இஸ் யூஸ்டு ஃபார் ஹைப்பன்தோடியம். இந்த டேர்ம் அப்படின்றது யூசஸ் ஆகிறது வந்து ஹைப்பன்தோடியத்தில் வந்து யூசஸ் ஆகுது. அட்டாச்டு டு த எஃபிக்ஸ் ஆஃப் அன் இன்ஃபீரியர் ஓவரி. அதாவது இன்ஃபீரியர் ஓவரியுடைய அட்டாச்மெண்ட்ஸோட வந்து இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய நேம் வந்து என்னது, எபிபெரிகைனஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், the term used for a hypanthium attached at the base of a superior ovary. அதாவது ஹைப்பாந்தியத்தில் பேஸ் ஆஃப் த சுப்பீரியர் ஓவரியோட அரேஞ்ச்மெண்ட் ஆகியிருந்ததுன்னா அதனுடைய நேம் வந்து என்ன, பெரிகைனஸ். என்னது, பெரிகைனஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன், placentations, the mode of distributions of placenta inside the ovary. இன்சைடு த ஓவரிக்குள்ளார பிளசண்டா வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. மார்ஜினல், சூப்பர்ஃபிஷியல், ஃப்ரீ சென்ட்ரல், தென் ஆக்சில், தென் பார்ஷியல், தென் பேசல் அப்படின்ற டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், மார்ஜினல் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து கவனிங்க. சரிங்களா. மார்ஜினல் அப்படின்றது it is with the placenta along the margin. மார்ஜனோட அதனுடைய placenta வந்து யூனிகார்பலேட் ஓவரியோட ஜாயினாக இருந்ததுன்னா அதனுடைய நேம் என்ன, மார்ஜனல். ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவரையில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அதனுடைய சீடெல்லாம் வந்து எங்கே அரேஞ்ச் ஆகியிருக்கும், அந்த தோலோட ஒட்டிகிட்ருக்கும் பாருங்கள். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மார்ஜினல் பிளசண்டேவுக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், சூப்பர்ஃபிஷியல். என்னது, சூப்பர்ஃபிஷியல் அப்படின்றது நிம்ஃபையே பிளான்ஸில் கவனிங்க, இதில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. நிம்ஃபையே பிளான்ஸில் வந்து நிம்ஃபையேசியே இந்த நீர்வாழ் தாவரங்கள், ஆக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்.
அதாவது அரளிப்பூவெல்லாம் இருக்குது இல்லைங்களா, தண்ணியில் இருக்கக்கூடிய பூங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து தாமரை எல்லாம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே வந்து சூப்பர்ஃபிஷியல் டைப்ஸை வந்து சேர்ந்தது. ஓவியூல்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செப்டா. ஓவியூல்ஸ் எங்கே அரேஞ்ச் ஆகியிருக்குன்னா சர்ஃபேஸ் உடைய செப்டாவோட அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரெசன்ட் இன் நிம்ஃபையேசியே. இது எதில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும்? ஆக்வாட்டிக் பிளான்ட்ஸான இந்த ஃப்ளார் எல்லாம், அதாவது லோட்டஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பிளான்ட்ஸில் இருக்கிறது வந்து சூப்பர்ஃபிஷியல் டைப்ஸான ஓவியூல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரீ சென்ட்ரல். என்னது? ஃப்ரீ சென்ட்ரல். ஃப்ரீ சென்ட்ரல் வந்து எங்கே அரேஞ்ச் ஆகியிருக்கு, ஐ மீன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் வித் த பிளசன்டே எலாங் த காலுமன் இன் எ காம்பவுண்ட் ஓவரி. அதாவது காம்பவுண்ட் ஓவரியுடைய வித்தவுட் செப்டாவோட அரேஞ்ச் ஆகியிருந்ததுன்னா அது ஃப்ரீ சென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். இட் ப்ரெசன்ட் இன் கேரியோஃபில்லேசியே டையாந்தஸ் தென் பிரைம்ரோஸ். இந்த அந்திமந்தாரை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்கும். இது இருந்ததுன்னா அது வந்து ஃப்ரீ சென்ட்ரல். என்னது? ஃப்ரீ சென்ட்ரல். நெக்ஸ்ட் ஒன் ஆக்சில். என்னது? ஆக்சில். ஆக்சில் அப்படின்றது த பிளசன்டே அரைசஸ் ஃப்ரம் த காலுமன். இது வந்து எங்கேருந்து அரைசஸ் ஆகும்னா காலுமன்லேருந்து அரைசஸ் ஆகும். இன் எ காம்பவுண்ட் ஓவரி வித் செப்டா. இதில் காம்பவுண்ட் ஓவரிஸ் இருக்கும், வித் செப்டாவோட இருக்கும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரெசன்ட் இன் ஹைபிஸ்கஸ், டொமேட்டோ, லெமன். இது எல்லாமே வந்து ஆக்சில் பிளசன்டேவுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நம்ம தக்காளி, தென் வந்து ஹைபிஸ்கஸில் இருக்கிறது, லெமனில் இருக்கிறது, இது எல்லாமே வந்து என்னது? ஆக்சில். பிளசன்டே வந்து எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி சென்டரில் விதையெல்லாம் ஏமிச்ச பழம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதில் சின்னதாக சீட்ஸ் எல்லாமே வந்து ஒட்டிகிட்ருக்கும் பாருங்கள் சென்டரில். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்சில் பிளசன்டே அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பாரிட்டல். என்னது? பாரிட்டல். இதை கவனிங்க. It is the placentae and the ovary walls are upon intruding portions of the unilocular. இதில் என்ன இருக்குன்னா placentae வந்து ஓவரியுடைய வால்லையோ அல்லது இன்ட்ரிபியூட்டிங் போர்ஷன்ஸ்லேயோ வந்து என்னவாக இருக்கும்? யூனிலாக்குலராக காம்பவுண்ட் ஓவரியாக வந்து இருக்கும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரெசன்ஸ் இன் மஸ்டர்ட், தென் ஆர்கிமோன், தென் குக்கும்பர். நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நல்லது, வெள்ளரிக்காய் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குக்கும்பரில் வந்து அதனுடைய சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆகியிருக்கும் பாருங்கள் ஓவரிஸ் எல்லாம். இதுதான் வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா பார்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பார்ஷியல் பிளசன்டேவுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த வெள்ளரிக்காயை வந்து நாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பேசல். பேசல் அப்படின்றது இட் இஸ் த பிளசன்டே த பேஸ் ஆஃப் த ஓவரி. இட் இஸ் த பிளசன்டே அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. பேஸ் ஆஃப் த ஓவரியோட இணைஞ்சிருந்ததுன்னா அது வந்து என்னது? பேசல். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சன்ஃப்ளவர், தென் மேரிகோல்டு, செண்டுமல்லி, தென் வந்து சூரியகாந்தி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய ப்ளசன்ட் ஓவரி வந்து எங்கே இருக்குன்னா ப்ளசன்டேவோட இணைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இணைஞ்சிருந்ததுன்னா அதனுடைய நேம் என்ன? பேசல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன்